நமஸ்காரம். சொல்ல வேண்டும்னு நாம் நினைப்பதை சில சமயங்களில் சொல்ல முடியாமல் தவிக்கிறோமா? இருக்கலாம். சொல்லாமலே நாள் கடத்தி கொண்டே போகிறோமே, சொன்னால் திருந்தி விடுமோ? அது நெருங்கின உறவாக இருக்கட்டும், வேலை பார்க்கும் இடமாக இருக்கட்டும், பேசினால் வம்பு வரும், இன்னாருக்கு பிடிக்காது, சண்டை வரும் என்பதற்காக பேசாமல் வாய்ப்புத்தி கொண்டிருப்போம். காலம் தள்ளிக்கொண்டே போகும். பேச வேண்டும் பேச வேண்டும் நினைப்போம். ஆனால் ஏனோ பேச நாய் எழாது. ஒருவேளை பேசாமலே நாம் பிரிந்து விடுவோமோ? பேசியிருக்க வேண்டுமோன்னு தோணும், ஆனால் பேச தோணாது. இது சரியா? மனதில் பட்டதை பட்டென்று பேசவிட வேண்டியதானேன்னு சொல்லுவோம். அது அவ்வளவு எளிதல்ல. சில சமயங்களில் பேசினால் ஏற்படக்கூடிய தீமையை விட மௌனம் நன்மை கொடுக்குமானால் அதுதான் சரியானது. ஆம், அந்த மௌனத்தோடையே கூட உயிர் பிரிந்து விடலாம், சொல்லாமலே இருக்கலாம். அப்போதாவது சொல்லிவிட வேண்டுமோன்னு துடிக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். கைகேயி, தசரதன், ராமன். கைகேயி 2 வரன்களை கேட்டாள். ராமன் காட்டுக்கேக வேண்டும், பரதனுக்கு பட்டம். தசரதன் எவ்வளவோ வாதாடி பார்த்தார், கைகேயி ஏற்றுக்கொள்ளவில்லை. விடியற்காலை வரை பேசிவிட்டு தயரதன் மயங்கி விட்டான். கைகேயி உடனே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்து வர சொன்னாள். ராமன் வந்தார். தந்தை எழுந்திருக்கவில்லை, வரவேற்கவில்லை. ஏன்னு ராமன் கேட்க, உன்னிடத்தில் ஏதோ சொல்ல நினைக்கிறார், ஆனால் நீ அதை தப்பாக எடுத்துக் கொள்வாயோ என்று நினைத்து தயங்குகிறார், அதனாலே மன அழுத்தம், அதான் மயங்கி விட்டார். இது உண்மைன்னு சொல்லவா பொய்ன்னு சொல்லவா? மன அழுத்தமும் உண்மை, மயங்கியதும் உண்மை. ராமனை கண்டு பயந்தல்ல. வரம் கொடுக்க விருப்பமில்லை, ஆனால் மறுக்க மனமில்லை. ராமன் துடித்தார். அதென்ன என்னிடத்தில் சொல்ல தந்தைக்கு தயக்கமா? எதை சொன்னாலும் செய்வேனே என்று ராமன் வரிசையாக சூளுரைத்தார். கடைசியில் அதெல்லாம் இல்லை, நீ காட்டுக்கேக வேண்டும், கைகேயி சொல்லிவிட்டாள். அதை மகிழ்ச்சியோடு ராமன் ஏற்றார். மீண்டும் மயக்கம் தெளிந்து எழுந்த தசரதனும் என்னென்னமோ பேசி பார்க்க ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் புலம்பிக் கொண்டே அனுப்பிவிட்டார். தயரதன் எதற்காக வரங்களை கொடுக்க ஒப்புக்கொண்டார்? முடியாதுன்னு சொன்னால் என்ன? சொல்லி இருக்கலாமேன்னு தோணும், சொல்லவில்லை. அது சரின்னு அவர் மனத்தில் படவில்லை, அதனால் சொல்லவில்லை. மறுத்திருந்தால், முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கைகேயும் உடன்பட்டு இருக்கலாம், சொல்லலாம். ஆனால் நடக்கவில்லை. அதுபோலத்தான் நமக்கும் சில இடங்களில், சந்தர்ப்பங்களில் பேச வேண்டும் பேச வேண்டும் நினைப்போம், பேச வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் பேசினால் என்ன ஆபத்து வருமோ என்பதற்காக பேசாமல் இருப்போம். இதை தவறுன்னு சொல்லவா, சரின்னு சொல்லவா? அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது. யாரும் கோடு கிழித்து இது சரி இது தவறுன்னு சொல்லவே முடியாது. நாம் யாரிடத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும் நினைக்கிறோமோ அவருக்கும் இது ஓரளவு புரிந்திருக்க வாய்ப்புண்டு. இன்னார் செய்வது தப்புன்னு நாம் சொல்லணும்னு நினைக்கிறோம், அவருக்கும் கொஞ்சமாவது தெரிந்திருக்கும். நாம் பேசினால் இதை சொல்லிவிடப் போகிறோமே, அது வேண்டாம் என்பதாலேயே அவர் பேசும் வாய்ப்பை கூட குறைத்துக் கொள்வார். பேசவே மாட்டார்கள், நம்மை பார்த்தாலே தவிர்த்து விடுவார்கள். இந்த பேச்சை பிடிக்காதது போல் முகத்தை வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எதற்கு?
நாம் பேசும் உண்மையை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசிவிட வேண்டியதானே என்றால் அதுதான் ஏதோ தடுக்கும், பேச விடாது. சில சமயம் அப்படியும் மீறி பேசிவிட்டு காரியம் சுபமாக முடிந்தாலும் முடியலாம், அல்லது இன்னும் பெரிய சண்டையாக வெடித்தாலும் வெடிக்கலாம். என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. தசரதன் மறுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? தெரியாது. எப்படி நடந்தது என்று தெரியுமே தவிர இப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யாரால் சொல்ல முடியும்? அது தயரதனுக்கு மட்டுமல்ல, கைகைக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எந்த ரூபத்திலும் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். சரி, அப்ப மனம் அதில் துவண்டு போய்விடுமே, இப்படி செய்யாமல் விட்டு விட்டோமேன்னு தோணுமே என்றால், இதே போல் எதை விட்டிருந்தாலும் அது போயிற்று, போகட்டும், இதுவா வாழ்க்கை என்கிற அளவுக்குத்தான் பக்தி நம்மை உயர்த்தும். ஏனெனில் இறைவனுக்கு நமக்கும் நடுவில் எந்த மறைவோ, பேச நினைத்து பேசாததோ, சொல்ல நினைத்து சொல்லாததோ, இதை இழந்து வாழ்க்கையை முடிந்து விட்டதே, இது எதுவுமே அவரிடத்தில் இல்லை. மற்ற எல்லாரிடத்திலும் பேச நினைத்து பேசாமல் இருக்கலாம், உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசலாம். இது எதுவும் அவரிடத்தில் நடக்காதே. நாம் நினைக்கும் இடத்தில் நினைவின் ஊற்றுவாயான மனத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறபடியால் எதைத்தான் மறைக்க முடியும்? அதனால்தான் ஆத்ம பரமாத்ம விஷயத்தில் ஒளிவு மறைவு இல்லை. அதனால் இழந்தோமா, சொல்லாமல் விட்டோமா என்ற குறைக்கே வழி இல்லை. சேர்த்து வைத்து நம் உறவினிடத்திலும், உற்றாரிடத்திலும், நண்பர்களிடத்திலும் இதை நினைத்து தவிப்பதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன. ஆனால் அது அத்தனையுமே அவருடைய அனுபவத்தோடு ஒப்பிடும்போது மிக மிக அல்பமான சிறியது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.